வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். ஓகே. மோடி இன்னைக்கு பாண்டிச்சேரி வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சார ப்ரோகிராம் இருந்துச்சு. ஆனா இந்த கேண்டிடேட் கன்ஃப்யூஷனால தான் அந்த ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு. வெறுமனே நிர்வாகிகளை மட்டும் சந்திக்கிறதா செய்தி இருந்துச்சு. உண்மையில மோடி தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணதுலயோ இல்ல கேடர்ஸ் சூஸ் பண்றதுலயோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுல மோடி டிஸ்டர்பா இருக்காங்களா? அந்த லெவலுக்கு இல்ல, மோடி சொன்னது எந்த காரணத்தை கொண்டும் அண்ணாமலையை சேர்க்கக்கூடாதுன்னு தான். ஓகே. மோடியே அண்ணாமலை இஸ் அ துரோகி அப்படின்னு ம். தான் மோடியுடைய கன்டென்ஷன். ஓகே. அவங்க அண்ணாமலை சொத்து சேர்த்ததையும் பணம் அடிச்சதையும் ம். ம். போன தடவை ஏமாத்துனதுங்க. அதாவது 20 தொகுதி ஜெயிக்கணும்னு மோடியும் அமித்ஷாவையும் நம்ப வச்சவர் அண்ணாமலை. ஓகே. 2024 எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல எலெக்ஷன். அப்போதான் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ம்ஹ்ம். நீங்க அவனை நம்பாதீங்க. ம். சந்திரபாபு நாயுடு கிட்ட அவர் கூட்டின்னு போய் அவரும் வெங்கையா நாயுடு தான் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதனால மோடி கவர்மெண்ட் தப்பிச்சுது. ஓகே. சப்போஸ் சந்திரபாபு நாயுடுவோட அவங்க ஃபிக்ஸ் பண்ணாம சந்திரபாபு நாயுடு இண்டி கூட்டணியோட இருந்தாருன்னா முடிவு எப்படி போயிருக்கும்? மாறி போயிருக்கும். நிதிஷும் சந்திரபாபு நாயுடு தான் காப்பாத்தினாங்க. அதுல முக்கியமான ரோல் இவரு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர் பண்ண ரோல்ல. அதனால தான் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவி. அவர் அந்த முக்கியமான ரோல் பிளே பண்ணதுனால. அதனாலதான் அண்ணாமலையை கார்னர் பண்றாங்க. மோடிக்கே அண்ணாமலை மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அதனாலதான் கார்னர் பண்றாங்க. ஆமா, எல்லாரும் ஏமாத்துனது. ஓகே சார். இப்போ நம்ம கூட வீட்டுல இது பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், வெளியில ஒரு காரணம் சண்டை அப்படி தப்பு பண்ணிட்டா கூட அம்மாட்ட அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, இந்த மாதிரி ஆயிப்போச்சுமா அப்படின்னா அம்மா நம்மளை வெளியில போயிட்டு அது இதெல்லாம் பேசி என் பிள்ளை அப்படி பண்ணல இல்லைன்னா பேசி, ஆனா நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட அம்மா காப்பாத்துவாங்க. நீ அம்மாவையே ஏமாத்துறதுக்கு மோடியையும் அமித்ஷாவையும் ஏமாத்துற அளவுக்கு புத்திசாலித்தனமா நீ பண்ணினா உன்னை விட்டுருவாங்களே. இப்போ எடப்பாடியும் அப்படிதான். எடப்பாடி முழுக்க முழுக்க தொகுதிகள் அலாட் பண்றது. 2 நாளா பியூஷ் கோயல் உட்காந்துருக்காருங்க. இங்க எடப்பாடி போய் பார்க்கவே இல்லை அவரை. இவங்களால இவங்க ஒரு 4-5 தொகுதி ஏடிஎம்கே கிட்ட மாத்தி கொடுன்னு கேக்குறாங்க. எடப்பாடி முடியாதுன்ட்டாரு. பார்க்கவே இல்லை. இது பயங்கர கடுப்புல இருக்காங்க அவங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எடப்பாடியை தூக்கி போறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. ஜெயிக்கலன்னா எடப்பாடிக்கு பெரிய சிக்கல் தான். ஜெயிக்கலன்னா காலி. டோட்டலா காலி. எடப்பாடி தூக்கி போட்டு ஏடிஎம்கேவை புதுசா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கான எல்லா வேலையுமே பிஜேபி கையில தயாரா இருக்கு. 2029 பார்லிமெண்ட் தேர்தல் போகும்போது விஜய் கூட்டணியா கொண்டு போயிடுவாங்க. ஆதவ் அர்ஜுனாவோட மனைவியோட எலெக்ஷன் ஆதவ் அர்ஜுனாவுடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டை பாருங்களேன். பிஜேபி ஆள்ற மாநிலத்துல எல்லாத்துலயும் லாட்டரி நடத்துறான். ஒரு 8 மாநிலத்துல லாட்டரி நடத்துறான். அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? பிஜேபி கையில இருக்கு. விஜய் த்ரிஷா ஆல்ரெடி கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்போ 2029 பார்லிமெண்ட் தேர்தல் போகும்போது இந்த தேர்தலில் விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு அப்படின்றத கணிச்சுட்டு ஏடிஎம்கேவை எடப்பாடி கிட்ட இருந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒரு புது ஸ்ட்ரக்சரா உருவாக்கி என்டிஏ கூட்டணியை வலுவா கொண்டு போன தடவை விட்டாங்களே 20 தொகுதிகளை விட்டாங்க இல்லையா, அதை இந்த வாட்டி காம்பன்சேட் பண்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு. ஓகே. அப்ப எலெக்ஷன்ல விஜயோட ஓட் பெர்சன்டேஜா வச்சு ஏடிஎம்கேவை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணும். ஏடிஎம்கேக்கு ஈக்குவலா வராரா, அதிமுக வாக்குகளை வாங்குறாரா, டிஎம்கே வாக்குகளை. இப்போ அசைன்மெண்ட் அவருக்கு நீ டிஎம்கே வாக்குகளை பிரி, அதான் அசைன்மெண்ட் அவருக்கு. அதாவது ஓவைசி மாதிரி முஸ்லிம் மைனாரிட்டி வாக்குகளை எப்படி பிரிக்கிறதுக்கு யூபியில எம்பியில பீகார்ல ஓவைசியை பயன்படுத்துற மாதிரி தான் இங்க இப்ப விஜய் நீ திமுக வாக்குகளை பிரின்னு அவங்கள நிக்க வச்சிருக்காங்க. இதை எடப்பாடிக்கு ஒரு கோவம் என்னன்னா, உங்க கண்ட்ரோல்ல இருக்க அவன் விஜய், நீங்க அவனை கூட்டணி கொண்டு வந்திருக்கலாம்ல, இப்பவுமே நம்ம ஜெயிச்சிருக்கலாமே. அது ஒரு கோவம். 2வது கோவம், சசிகலா தனியா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, வாக்காளர்களை போடுறாங்க.
உங்க சப்போர்ட் இல்லாம சசிகலா வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க முடியுமா? ம், ம், நீங்க 2 ரெய்டு விட்டா சசிகலா சுருண்டுபடுத்துருவாங்க. ம், ம், அப்போ சசிகலா மேல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? ம், ம். இன்னைக்கு பல இடங்கள்ல கேண்டிடேட் போட்டுருவாங்க. போட்டு ஏடிஎம்கேக்கு டஃப் குடுத்துக்கிட்டு ம், இருக்காங்க ம், சசிகலா. ம். சசிகலாவை பிஜேபி மறைமுகமா என்கரேஜ் பண்றாங்களா? என்கரேஜ் பண்றாங்க. பண்றாங்க. ஓகே. விஜய மறைமுகமா என்கரேஜ் பண்றாங்க. பண்றாங்க. சசிகலாவ மறைமுகமா என்கரேஜ் ம், ம், பண்றாங்க. ம். சசிகலா, விஜய் 2 பேருமே வந்து பிஜேபியுடைய ஆட்கள். ஓகே, அவங்கலாம் இன்டைரக்ட் அலையன்ஸ். ஓகே. டைரக்ட் அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கே. சரிங்க. இன்டைரக்ட் அலையன்ஸ் சசிகலா, விஜய். ம், ம், இப்படிதான் வந்து பிஜேபி இப்போது. சும்மா சொல்ல ஸ்டாலின் ம், தமிழ்நாடு வாசஸ் என்டிஏன்னு. ம், ம். இதுதான் ரியலா என்டிஏ வந்து எல்லா ஃபார்மேட்லயும் உள்ள வருது. உள்ள வருவாங்க. ம், ம், அவங்க சாதாரணமா இல்ல பிஜேபி. ம், அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லா ஃபார்மேட்லயும் வருது. இப்போ ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒரு பையனை போடுறாங்க. வாசுதேவ நல்லூர் பையன் வந்து அமெரிக்கால படிச்சவன். ம். அமெரிக்கால பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தவன். அந்த பையனை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணாமலை தான் கூட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையெல்லாம் கூட்டிட்டு வரல. அண்ணாமலைக்கு போட்டியா கொண்டு வந்தாங்க அவனை. ம், ம். புரியுதுங்களா? இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஓகே. போன பார்லிமெண்ட் தொகுதியில சீட் கேட்டப்ப இவங்க ஜான் பாண்டியனை வச்சு அந்த பையனுக்கு சீட் இல்லாம பண்ணாங்க. பண்றாங்க. ம், ம், இந்த தடவை வாசுதேவ நல்லூர் அவன் கரெக்டா புடிச்சு ம், ஏற்கனவே ஒர்க் பண்ணி ம், ம். அவன் ரெடி பண்ணிட்டான். அவன் ஓகே. இந்த ஜோஹோ அறக்கட்டளைன்னு ஒண்ணு இருக்கு. ம், ம். அந்த அறக்கட்டளையோட சேர்ந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி ரெடி பண்ணியிருக்கான் அந்த பையன். ஓகே. ஆனந்தன் ஐயாசாமி. அந்த மாதிரி பிளான்டா தான் ஒர்க் பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா அவன் தேவேந்திர குல வேளாளர் பையன். ம், ம். அந்த பையனை வச்சு அந்த கேஸ்ட் உள்ள வந்துருச்சா, ம், ம். அந்த பையன் நாளைக்கு ஜெயிச்சிட்டானா ம், ம். பெரிய அளவுக்கு அவங்க கேஸ்டோட சேர்த்து கொண்டு வந்துடலாம் இல்லையா? ம், அந்த ம். அளவுக்கு பிளான். கால்குலேஷன் அந்த அளவுக்கு போடுறாங்க. பிளான் ம், பிஜேபி வந்து பெரியான பிளானு. ம், ஆனா ம். அப்படி பிளான் பண்ற பிஜேபிக்கே அல்வா கிளப்பி கொடுத்தவரு அண்ணாமலை அப்படின் போது, அதாவது ஏமாந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல. ம், ம். ஓகே. ஏமாத்துனவன் மேல ஒரு கோபம் வரும்ல, ம். வெறி வரும்ல. ம், அதுதான் ம். இப்ப அண்ணாமலை மேல ஓகே. வந்திருக்கு வெறி. ம், ம். தமிழ்நாடு பிஜேபி வளர்ந்துட்டுங்கிற மாதிரி ஓவர் பில்டப் காட்டி மோடி அமித்ஷாவை ஏமாத்திட்டாருங்கிற கோபம். ஆமா. ம், ம். இல்லாட்டி அவங்க எடப்பாடியோட ட்ராக்ல போயிருப்பாங்க போயிருப்பாங்க. போன எலெக்ஷன்லயே. ஆமா. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தானே தெரியுது தெரியுது. நீ 18% வாங்குற, ம், அவரு 20% வாங்குறாரு. ம், ம். 20, 18, 38. 38னா ஒரு 5ல 6 6 பார்லிமெண்ட் தொகுதியாவது கண்டிப்பா டிஎம்கே 40 அவுட் ஆஃப் 40 அடிச்சிருக்க முடியாது. அடிச்சிருக்க முடியாது. ஓகே. இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து தொடர்ந்து பிரச்சாரத்துல பேசும்போது ஒரு மாதிரி ஒரு ட்ரிகரிங்கா வைலன்ஸை தூண்டி விடுற மாதிரியே பேசுறாரு. பாட்டில் சோடா வீசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து கோவப்பட்டு கொந்தளிச்சா என்ன ஆகும்னு தெரியுமான்ட்டு ஒரு மாதிரி அந்த வைலன்ஸை தூண்டி விடுறத ஒரு டூல் கிட் பேட்டர்னாவே அவர் ஃபங்க்ஷன் ஆகுறாரா? என்ன மாதிரி எடுத்துட்டு போக நினைக்கிறாங்க பிரச்சாரத்தை? சார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவர் சொல்ற மாதிரி அனாதை ஏழையா இருந்தேன், என்னை வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணா, அதனால நான் பணக்காரனான பணத்தை பார்த்தேன், அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு வந்து பெரிய அளவுக்கான ஒரு சொத்து மதிப்பை அவர் காட்டுறாரு. அவருக்கும் காட்டுறாரு, அவங்க பொண்டாட்டியும் காட்டுறாரு. எல்லாமே வந்து இல்லீகல் மணி, லாட்ரி வியாபாரத்தில் வந்து மணி. அவங்க ஒய்ஃப் வந்து 4.14% அந்த லாட்ரி கம்பெனியில் வந்து ஷேர் வச்சிருக்கு, டெய்ஸி. இது மாதிரிலாம் காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு சாதாரண ஆளாக இருந்தார் அவர். இன்னைக்கு பாருங்க, மாப்பிள்ளை சபரீசன் வந்து வில்லிவாக்கத்தில் இறங்குறாரு. கோவம், ஆதவ் மேலே இருக்கக்கூடிய கோவம். அங்கே வந்துட்டு எம்பி கேட்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பாட்டில் அடித்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஹோமோசெக்ஸ், ரைட்டுங்களா? ஒருத்தன் பேர் வந்து ரித்திக்கு, இன்னொருத்தன் பேர் அப்புக்குட்டி. 2 பேரும் ஐனாவரம் வந்து பொன்வேல்புரம்னு ஒரு ஸ்லம், அந்த ஏரியாவை சார்ந்தவங்க. 2 பேரும் ரூம் போட்டு ஹோமோசெக்ஸ்க்காக தான் ரூம் போடுறாங்க. போட்டு அவங்களுக்குள்ள வந்து பர்சனல் சண்டேல வீசின பாட்டில் இங்க வந்து விழுந்துடுச்சா? ஆமா, அப்படிதான் விழுந்திருக்கு. ஆனா 2 பேரும் தாவேகா. ரித்திக்கோட அக்கா பேர் வந்து நிர்மலா. நிர்மலா வந்து தாவேகாவோட நிர்வாகி.
அவங்களுடைய செல்போன்லயே வந்து விஜய் வந்து வாழேந்திரம் மாதிரி புகைப்படம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அது பாட்டில்ல ஒரு துண்டு தான் வந்து விழுந்திருக்கு, வேற ஒன்றும் பெருசா வந்து விழல. ஒரு துண்டு தான் வந்து விழுந்திருக்கு. அது அவங்க 2 பேருக்குள்ள நடந்த தகராறு. ஆனா அதுக்கு ஸ்டாலின் ஜாக்கிரதை, நாங்க இறங்குனா தாங்க மாட்டீங்க. என்ன பேச்சு? திமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதுவும் புரசைவாக்கம் சென்னை வில்லிவாக்கத்துல வந்து திமுக கோட்டை எத்தனை பேர் இருப்பான்? உன்னை அப்படியே நீ ஹைட்டா இருந்தா என்ன இருக்கு, உன்னை தூக்கிடுவானுங்க பசங்க, அந்த அளவுக்கு ரைட்டா. அது விஜயே வந்து நின்று பேசினா கூட ஓட விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்க இருக்கக்கூடிய ரவுடி பசங்க. இவன் வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற பேச்சு எல்லை, அதாவது ஹீஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர். இப்போ நம்ம யூடியூப்ல பேசுறவங்களே சில பேர் வந்து ரொம்ப கேவலமா பேசுவாங்க. பேசுறது எதுக்குன்னா அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு, வியூக்காக பார்ப்பாங்கன்றதுக்காக. நம்ம அப்படி பேச மாட்டோம், நம்ம விவரங்களோட தான் பேசுவோம். ஸோ இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர், அவ்வளோதான். இந்த தேர்தலோட ஆதவ் அர்ஜுனால காணாம போயிடுவார். போன தேர்தல் எல்லாம் அமர் பிரசாத் ரெட்டி பின்னாடி ஓடின ஊடகங்கள் எவ்வளவு ஊடகங்கள் ஓடிச்சு, யூடியூப். அவர்லாம் அமர் பிரசாத் ரெட்டிலாம் வந்து தொடர் இன்டர்வியூல கொடுப்பாரு. ஆமா, அண்ணாமலையோட அமர் பிரசாத் ரெட்டிக்கு பெரிய கவரேஜஸ் இருந்துட்டு இருந்தது அந்த டைம். இன்னைக்கு காணாம போயாச்சு. அதேதான், வருங்கால அமர் பிரசாத் ரெட்டி தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. 2 பேரும் ரெட்டி. ரெட்டி. ஆனா இவர் பெரிய காசுக்காரரா இருக்காரு, அதனால எந்த கட்சியிலனாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் ஆயிடுறாரு. அது வந்து இப்போ பிஜேபியோட அலைன்ல இருக்காரு. நாளைக்கு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாரு? ஓகே, இப்போ பிஜேபி இருக்க வரைக்கும் இவங்க ஆட்டம் கொஞ்சம் இருக்கும். பிஜேபி இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஆடுற ஆட்டம் தான் விஜய் ஆட்டம், அதுல கொஞ்சம் இவங்க ஆடுவாங்க. ஓகே, இப்போ ஆதவ் டிவிகேல இருந்து கேண்டிடேட்டா நிக்கிறாரு. ஆதவோட அத்தை வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டா நிக்காங்க. ஆதவ் மச்சான் வந்து பிஜேபி கூட்டணியில பாண்டிச்சேரியில நிக்காங்க. எல்லா கட்சியிலையும் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டா வரதுக்கு ட்ரை பண்றாங்களா? விட்டா எடப்பாடியை காலி பண்ணிட்டு அந்த அம்மா அதிமுக பொதுச் செயலாளர் ஆயிடும். அந்த அளவுக்கு அந்த அம்மா கிட்ட காசு இருக்கு. இப்பதான் ஜாயின் பண்ணாங்க, இம்மீடியட்டா அதுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு. திருவாடனை கேட்டாங்க, லால்குடி கொடுத்துருக்காங்க. ஓகே, திருவாடனையில நிக்க வச்சா உதைப்பேன்ட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் முக்குலத்தோர் உத வாங்குவனின்ட்டாங்க. அதனால லால்குடிக்கு. லால்குடி கொஞ்சம் ரெட்டியார் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தொகுதியா சார் அது? ரெட்டியார்லாம் இல்ல, முத்தரையர் நிறைய இருக்கு. திருச்சி பெல்ட்டே முத்தரையர் பிளஸ் முக்குலத்தோர், முத்தரையர், தேவேந்திர குல வேளாளர், இப்படிதான் வரும் திருச்சி. சார் இப்போ ஒரு வழியா பல குழப்பத்துக்கு மத்தியில காங்கிரஸும் கேண்டிடேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க சார். செல்வ பெருந்தகை, தாரகை கட்பட்டு, இவரு ராஜேஷ்குமார் கிள்ளியூர், அதுக்கப்புறம் ஜிகே மணி பையன் தான் கேட்ச். 5 கோடி ரூபா. ஓகே, இல்ல அவர் இப்போ புதுசா தான் சேர்ந்திருக்காரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு யாரோட லாபி ஒர்க் பண்ணிருக்கு? எப்படி அவருக்கு இமிடியேட்டா சீட்? கேசி வேணுகோபால் கிட்ட தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. கேசி வேணுகோபால் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே, 5 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. கேசி வேணுகோபால் கிட்ட கொடுத்துட்டு அவர் பெண்ணாகரம் வாங்குறாரு. ஓகே, அப்ப அதுக்கு தான் இப்போ ஜோதிமணி கூட பெருசா போஸ்ட் போட்டிருந்தாங்களா, இப்படி உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவா போட்டிருந்தாங்க, சொந்த கட்சியவே விமர்சிச்சு. இந்த மாதிரியான ஆட்களை மீன் பண்ணி தான் அவங்க போட்டிருந்தாங்களா? தமிழ் குமரன் தான். ஓகே, மாற்று கருத்தே இல்லை. தமிழ் குமரன் வந்து காங்கிரஸோட கேவலம் இல்ல, காங்கிரஸ் எப்படிலாம் பிச்சை எடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்குல்ல. நேத்து கட்சியில சேர்ந்துட்டு இன்னைக்கு சீட்டுன்னா, காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு வருஷமா உழைக்கிறாங்க. இப்ப ஹசீனா சையதுன்னு ஒரு அம்மா எவ்வளவு வருஷமா உழைக்கிறாங்க, பாவம் பேச்சாளர், எவ்வளவு வருஷமா உழைக்கிறாங்க. இல்ல இவருக்கு ஒரு அரசியல் பின்புலம், பிற கட்சியில ஒரு அரசியல் பின்புலம் இருந்து வந்திருக்காங்கன்னா அவரை ரெகக்னைஸ் பண்றது ஓகே. இவருக்கு பெருசா அரசியல் பின்புலம் கிடையாது. அவருக்கு
இவ்வளவு பெரிய வேல்யூ கொடுக்கறது தான் இங்க கொஸ்டின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெண்ணகரம் வந்து ஜி.கே. மணி சீட்டு. ஓகே. ஜி.கே. மணி வந்து ராமதாஸ் கூட இருக்காரு. ம், ம். ராமதாஸ் கட்சி வந்து உருப்படல, செல்பெடுக்கல. ஓகே. ஜி.கே. மணி பாலிட்டிஷியனு. ஓகே. அவர் அதனால நின்னா கூட பிரச்சனை வரும்னு அவர் பையன் பையனுக்கு தமிழ்குமரன் நிக்க வச்சு ம், அவர் ம், வந்து ராமதாஸ் வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கி ம், ம். அவரு அந்த யோகியன் வந்து கட்சியை விட்டு இந்த யோகியனை நீக்கி இந்த யோகியன் போய் காங்கிரஸ்ல சேர்ந்து ம், ம். ஒரு சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு 2 நாள் இருக்கும். இருக்கும். 2 நாள்ல கே.சி. வேணுகோபால் டைரக்டா கே.சி. வேணுகோபால் ம், டீலிங்கு ஓகே. 5 கோடி ம், ம். கொடுத்து சீட் வாங்குறாங்க. ஓகே. இப்ப டிஎம்கே கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப வெற்றிக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. இம்மீடியட். கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஓகே. அவங்க ஸ்ட்ராங்கா உள்ள பெல்ட் தானே. ஓகே. பெல்ட் தான் ஜெயிப்பாங்க. ஓகே. இப்போ காங்கிரஸ்னாலே இந்த அணி சண்டைங்கிறது ரொம்ப பிரபலமானது. இப்போ இந்த வேட்பாளர் பட்டியல்ங்கிறது ஓரளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கா? இல்ல நிறைய ஃபேக்ஷன் ஃபைட்ஸ்லாம்? நிறைய ஃபேக்ஷன் ஃபைட் வரும். ஓகே. அங்க போராட்டங்களா நடந்துகிட்டு இருக்கு. நடந்து ஹசீனா சையத் ஒரு சைடுல போராடுது, சேவாதல்ல ஒரு பையன் ம், ம். அவன் போராடுறான். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் உத வாங்குவாங்க. ஓகே. இவங்க கேண்டிடேட்ஸ் யாரும் வந்து பிரபலமான கேண்டிடேட்ல சரி. ராஜேஷ்குமார், ரூபி கத்பட்டு, மனோகரன் ஒரு ரூபி சிலர். மனோகரன். ம், ம். ரூபி பெருந்தகை மனோகரன் வந்து அவர் மேல வந்து நெல்லை மாவட்ட காங்கிரஸ்காரரை கொலை பண்ணதாவே ஒரு சார்ஜ் இருக்கு ஓகே. ரூபி மனோகரன் மேல. ம், ம். அந்த ஒரு சார்ஜ் இருக்கு. அந்த கேஸ்ல அந்த காங்கிரஸ்காரர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொல்லப்பட்ட காங்கிரஸ் தலைவரை யார் கொலை பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. கண்டுபிடிக்கல. ஆமா. ஓகே. இதுதான் காங்கிரஸ், இல்ல இப்போ இதுதான் டிஎம்கே பிஜேபி. டிஎம்கேக்கு அளவில்லாத குடைச்சல் கொடுத்தாங்க இந்த வாட்டி. இப்போ அவங்க வெற்றிக்கு கண்டிப்பா டிஎம்கேவோட சப்போர்ட் இல்லாட்டி அவங்க யாரும் வெற்றி பெற முடியாது. போன வாட்டி 18 எம்எல்ஏ அவங்களுக்கு கிடைச்சது அப்படிதான். இந்த வாட்டி டிஎம்கே கோஆபரேஷன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குமா? இல்ல இருக்காது. கஷ்டமா? ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் வரலையே. வரல. ஓகே. ம், ம். திமுகன்றது வந்து இப்ப திமுகவோட மைனஸ் எல்லாமே கூட்டணி கட்சிகள் தான். ம், ம். கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு தேரும்னு தெரியலையே தெரியல. நமக்கு. ஓகே. பெரிய அளவுக்கு தேரும்னு தெரியல. ம், ம். திருமாவளவன் வந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவரே வந்து களத்துல நிக்கிறாரு. ம், ம். அந்த மாதிரி ஒரு சைடுல நடக்குது. சிபிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து பாண்டின்னு ஒருத்தர். ம், அவர் வந்து திண்டுக்கல்ல சீட்டு கேட்டாலும் பாண்டி தான், பழனியில போட்டாலும் பாண்டி தான். ஓகே. அந்த கட்சியில பாண்டியை தவிர வேற யாரும் வேட்பாளரே இல்லை போல இருக்கு. ம், ம். பாண்டின்னு ஒருத்தர் அவரை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தொகுதி வந்து ஐபி செந்தில்குமாரோட தொகுதி இருக்கிறதுனால அது ஜெயிச்சிரும் அப்படின்றாங்க. ஓகே. அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு திருவொற்றியூர் வந்து ஜெயிக்கிற தொகுதி திமுகவுக்கு அது சிபிஎம் கையில கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது ஓகே. அவங்க இன்னும் ஃபீல்டு ஒர்க்கே ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கணும். சுத்தமா ஃபீல்டு ஒர்க்கே ஆரம்பிக்கல. ம். குப்பன்னு ஒரு ஏடிஎம்கே ஸ்டால்வாட்டு குப்பனா கேபிபி சங்கரா அந்த இதை மாற்றி இப்போ சிபிஎம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபீல்டு ஒர்க்கையாவது ஆரம்பிக்கணும்ல, சுத்தமா ஆரம்பிக்கல. சீட்டை அடம் பிடிச்சு வாங்கிடுறாங்க. அதுக்கான ஒர்க்கை போடுறது இல்லையோ கூட்டணி கட்சிகள்? கிடையாது. கிடையாது. ஓகே. காங்கிரஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்ல வந்து ஒரு 4-5 பேர் தான் தேர்வாங்க. தேர்றதுக்கு வாய்ப்பு. ரூபி மனோகரன், செல்வ பெருந்தகை, ம், தாரகை கத்பட்டு, ம், ராஜேஷ்குமார், ம். ரூபி இன்னொருத்தர். ஓகே. அவ்வளோதான். ஒரு 5 பேர் தேர்வாங்க. ம், ம். வேற யாரும் தேர மாட்டாங்க. ம், ம். தெரிஞ்சவங்களோ ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கோ அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளோ யாருமே இல்லை. இல்ல. ஓகே. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் ஒரு நல்ல லாயல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ஸ்டாலினுக்கும் திருமாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பிரேக் ஆகி ஒரு மாதிரி இல்ல டிஸ்டர்ப் மோட்ல இருக்கு. திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் மறுபடியும் உருவாயிடுச்சு. அவர் போய் பார்த்து பேசி இது பண்ணிட்டாரு. ஆனா ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் முறிஞ்ச ரிலேஷன்ஷிப்பா தான் இருக்கு. அது ஒட்டதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் ராகுல் சைடுல இல்ல. ஓகே. அவர் தமிழ்நாடு எலெக்ஷன் மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரியே தெரியல. அப்படியே அவர் அவாய்டாவே கேரளா தான். இருக்காரு. ஓகே. அண்ணாமலை மாதிரி ஹெலிகாப்டர்லயே பறந்து பாண்டிச்சேரி கேரளா மாதிரி ராகுல் காந்தி கேரளால இருந்து 10 கிலோமீட்டர் தமிழ்நாடு அதுக்குள்ள வரல. ஏன்னா கேரளா 9ஆம் தேதி எலெக்ஷன்றதுனால அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வாய்ப்பு இருக்குன்றதுனால அங்க இருக்கு. 9ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும். வரும்போது தான் தெரியும். இப்ப ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில ஏறி கை கோத்து நிப்பாங்களா அப்படிங்கறது கண்டிப்பா நிப்பாங்க. அதெல்லாம் நல்ல நடிகர்கள். நல்ல நடிகர் எங்க ராகுல் எல்லாம் செம்ம ஆக்டர்.
கிளீனாக நிற்பார் அவர், அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஓகே ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.